கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். பழி வாங்குகின்ற எண்ணம் நமக்குள் இருந்தால் தேவன் நம்மீது பிரியப்பட முடியாது இல்லையா? வேதம் சொல்வது என்ன? நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் அதனுடைய 29வது வசனம் சொல்லுகிறது, அவன் எனக்கு செய்த பிரகாரம் நானும் அவனுக்கு செய்வேன், அவன் செய்த செய்களுக்கு தக்கதாக நானும் அவனுக்கு சரி கட்டுவேன் என்று நீ சொல்லாதே என்பதாக வேதம் நம்மை பார்த்து எச்சரிக்கிறது. அநேகர் இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவது உண்டு. அவர்கள் ஒரு நாள் எனக்கு தீமை செய்தார்கள், எனக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை எனக்கு வரக்கூடாதபடிக்கு தடை செய்தார்கள், நான் நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடாது என்பதற்காக எனக்கு பல நிலைகளிலே நான் வேலை முயற்சியாக இருக்கலாம், திருமண காரியங்களாக இருக்கலாம், படிப்பின் காரியங்களாக இருக்கலாம், இப்படியாக நான் ஒவ்வொரு முயற்சிகளை எடுக்க நான் முன்னேறிவிடக்கூடாது, நான் ஆசீர்வாதத்தை கண்டுவிடக்கூடாது, நான் சுகமாக வாழ்ந்து விடக்கூடாது, என் குடும்பத்துக்குள் சமாதானம் இருக்கக்கூடாது, என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் ஆசீர்வாதத்தை அடையக்கூடாது என்று பல விதத்திலே எனக்கு எதிரான காரியங்களை செய்தவர்கள் உண்டு. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலும் எனக்கு செய்தது போல அவர்களுடைய வாழ்க்கையில் அப்பேற்பட்ட நிலைமைகள் வருகின்ற பொழுது நானும் தடையாக நிற்பேன், நானும் எதிர்த்து நிற்பேன், எனக்கு செய்த காரியங்களுக்கு தக்க விதமாக நானும் பதிலடி கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஜனங்கள் அநேகரை பார்க்க முடியும். வேதத்திலே ஒரு காரியங்களை சொல்லுகின்ற பொழுது சவுல் அந்நாட்களிலே தாவீதை எப்படி ஆகிலும் முற்றிலும் அவர்களை நிர்மூலமாக்க வேண்டும், அழித்து விட வேண்டும், கொன்று விட வேண்டும் என்கின்ற நோக்கத்திலே தாவீதை சவுல் என்பவர் துரத்தி கொண்டே இருந்தார். அவர் எங்கே இருந்தாலும் அங்கே தேடி தேடி சென்று அவரை அழிப்பதற்கு என்றே ஒவ்வொரு நாளும் விரைந்தோடி கொண்டிருந்தார். ஆனால் ஒரு நாட்களிலே தாவீதுக்கு சவுலை மேற்கொள்ளும்படியான தருணங்கள் கிடைத்தது. தாவீது நினைத்திருந்தால் தன்னை இந்த அளவிற்கு துரத்தி எந்த தவறும் செய்யாத பொழுதிலும் என்னை கொலை செய்ய விரைந்தோடிய கால்கள் தான் இந்த சவுலின் கால்கள், இப்பொழுது எனக்கு சமயம் வாய்த்திருக்கிறது, நான் பழிக்கு பழி தீர்க்க போகிறேன், இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சரியாக சாதகப்படுத்தி இந்த சவுலை நான் கொன்றுவிட போகிறேன் என்று அவர் நினைத்திருந்தாரா? இல்லை அல்லவா? அவருக்கு தீமை செய்வதற்கான சமயம் வாய்த்த பொழுதும் பழி வாங்குவதற்கான எல்லா நேரங்களும் சாதகமாக அமைந்த பொழுதிலும் அவர் தீமைக்கு நன்மையே செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கின்ற பொழுது நமக்கு தெரியும். என் அன்பு ஜனமே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் அப்படிதான் இருக்க வேண்டும். நம்முடைய எதிரிகளுடைய வாழ்க்கையிலே நம்மால் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமானது தடைப்படுத்தப்பட முடியும் என்கின்ற நிலைமை நமக்குள் இருந்தாலும் அதை செய்யாதபடிக்கு அவர்கள் செய்த தீமைக்கு நாம் நன்மை செய்வோமே, ஆனால் பழி வாங்காதபடிக்கு கர்த்தருக்கு பயந்து அதனை விட்டு நாம் விலகி இருப்போமே, ஆனால் கர்த்தரால் நிச்சயமாகவே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகின்ற பொழுது பழி வாங்குதல் கர்த்தருக்கு உரியது. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு எதிரியானவர் செய்த சதி திட்டங்களுக்காக, நம்மை கொடுமைப்படுத்தின காரியங்களுக்காக, நம்மை அழ வைத்த சூழ்நிலைகளுக்காக, நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளை உண்டு பண்ணின அந்த நிகழ்வுகளுக்காக நாம் தீர்ப்பு கொடுக்காத படிக்கும், நாம் தண்டனை வழங்காத படிக்கும், மனதுக்குள்ளே அவர்களை தயவாக மன்னித்து கர்த்தரிடம் அவர்களை ஒப்பு கொடுக்கின்ற பொழுது அந்த மனிதர்களுடைய முடிவையும் உங்களுக்கு அவர்கள் செய்த காரியங்களுக்கு ஏற்ற பலனையும் தேவன் அவர்களுக்கு கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவர். ஏனெனில் நியாய தீர்ப்பு கர்த்தருடையதல்லவா? அது மட்டுமல்ல, அவனவன் செய்த எல்லா பலன்களுக்கும் ஏற்ற பலனை கர்த்தர் கொடுக்கின்றவர். நம்ம என்ன கிரியைகளை செய்தோமோ அதற்கேற்ற பலன் அவரோடு கூட வருகிறது. எனவே உங்களுக்கு தீமை செய்து உங்களை எப்படியாகிலும் மூழ்கடித்து தள்ளிவிட வேண்டும் என்று ஒரு மனிதர்கள் முயற்சி செய்து கொண்டே இருப்பார்களே, ஆனால் நீங்கள் அங்கு எதிர்த்து நிற்க வேண்டிய தேவையும் இல்லை. உங்களுக்கு செய்தது போல நீங்களும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய என்பதும் இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார், அதற்கேற்ற பலனை அவர் கொடுப்பார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பழி வாங்குகின்ற எண்ணம் இராதபடிக்கு மனதிற்குள்ளே வைராக்கியமாக வைத்து கொண்டு ஒரு நாளும் அப்பேற்பட்ட இடங்களுக்கு செயல்களுக்கு உங்களை ஒப்பு கொடுக்காதபடி
கர்த்தரிடம் காரியங்களை ஒப்புக்கொடுங்கள். தேவன் உங்களுக்கான பாதைகளையும் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளையும் யார் தடுத்தாலும், யார் எதிர்த்து நின்றாலும், யார் தடை செய்தாலும் அவர் நினைக்கின்ற பொழுது அத்தனையுமே உங்களுக்கு ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்தில் வந்து சேரும். நீங்கள் கர்த்தருடைய கரங்களிலே அடங்கி இருப்பீர்களே. ஆனால் ஜெபிப்போமா? அன்பின் நல்ல இயேசு சுவாமி, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் செய்கின்ற கிரியைகளுக்கு தக்க பலனை கொடுக்கின்றவர் நீராக இருக்கின்றீர். எனவே எங்கள் வாழ்க்கையில எதிரிகள் வெள்ளம் போல வந்த நாட்களும் உண்டு. எங்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்த காரியங்கள் அநேகம் உண்டு. எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகளை கிடைக்க முடியாதபடிக்கு தடையாக நின்று எங்களை முற்றிலும் நிர்மூலமாக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் உண்டு. எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையை சிதைக்க நினைத்தவர்கள் உண்டு அப்பா. எனவே அப்பேற்பட்ட ஜனங்களுக்கு நாங்கள் தீர்ப்பு கொடுக்காத படிக்கும், அவர்களைப் போல நாங்களும் தீய செயல்களுக்கு எங்களுடைய கரங்களை செயல்படுத்தாத படிக்கும், எல்லாவற்றுக்கும் நீதி வழங்குகிற நீதியுள்ள நியாயாதிபதியாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடம் காரியங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் கரத்திலே அடங்கி இருக்கவும், நன்மைகளை உம்மிலிருந்து பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you.